அதான் பக்கத்தில் இருக்கும். கால் வந்து வந்துட்டே தான் இருக்குது. நான் எங்கே அட்டன் பண்ணா பொழுதே போகாது. அதுக்கு தான் இவங்களுக்குலாம் நாங்கள் ஃபோனே பண்ணுறது கிடையாது. அவர் பெரிய ஆள் ஆகிட்டாரு, அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுறதே கிடையாது. போட்டு கூப்பிட்டு வந்தால் எங்கே என்ன எழுதுறாங்க நானும் படிக்கல. ஏதோ எழுதினே இருந்தாங்க. அங்கல்லம்மா ஸ்கூலில் என்ன ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் எழுதி அவர் அங்கே படிக்கிறாரு. மோட்டர் போட்டு தண்ணி எடுத்து சரி ஓகே. சும்மா நான் எதுவுமே பண்ணல. சரி போட்ட மாதிரி டிவி தானே. பசுக்கள் மரலும், பறவைகள் வராது. அது இல்லாமல் ஏர் பொல்யூஷனில் ஒரே புகை அடிச்சிட்ருக்கோம். அது இல்லாமல் இது வந்து ஃபிஷ் கல்ச்சர் பண்ணுறோம். ஒரு 5 விதமான மீன்களை ஒன்றா விட்டுருக்கோம். இதுலேயும் எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. பவர் சப்ளை வாங்குறதுனால அரசாங்கத்துக்கும் பெரிய இழப்பு. ஏன்னா மத்திய மாநில இந்த சோலார் பம்ப்னால சவுண்டு பொல்யூஷனு, ஏர் பொல்யூஷன், அதாவது புகை இல்லை, சவுண்டு இல்லை, ரொம்ப ப்ளசண்ட்டாக போகுது. அதே மாதிரி நாங்கள் டீசல் என்ஜின் வச்சுருந்தா டீசல் என்ஜின்னால் நிறைய புகையும் சவுண்டுனால மாடுகள் மிரளும். அது மட்டும் இல்லாமல் பறவைகள் எதுவுமே வராது. இப்போ பறவைகள் எல்லாமே வராங்க. அது இல்லாமல் ஆழப்போர் வந்து டீசல் என்ஜின் எடுக்காது. இப்போ இதனால் நாங்கள் மீன் வளர்க்குறோம், பயிர் வைக்கிறோம், பழத்தோட்டங்கள் பண்ணுறோம். ஆழப்போர்லேருந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும், அது இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு கரண்ட் செலவு மிச்சமாகுது. கரண்ட்னால சப்சிடி வருது இல்லையா, அந்த சப்சிடி மிச்சமாகுது. அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்கீம். மத்திய அரசினுடைய இந்த திட்டங்கள்னால விவசாயிகளுக்கு நல்ல பலன், ப்ளஸ் பொல்யூஷன் வந்து கம்மியாகிறதுனால இயற்கை வளம் கூடுது, மக்களுக்கும் வளம் கூடுது. சும்மா லைட்டாக இது ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். அணைச்சிங்கன்னா கட்டி அணைக்கிட்டீங்க, ஊதி அணைக்கிறாங்களா? எங்கள் வீட்டில் கோழி இருக்குது, என்ன பாம்பு வந்தால் சாப்பிட்றேன். ஏன் சொல்கிறேன், என்கிட்ட 10 கோழி இருந்துச்சு வீட்டிலே இருந்து. வீட்டில் சொன்னால் இந்த பார்த்தா மேய்ஞ்சி அப்புறம் இந்த பூஜை இருக்காங்க, அவங்க கிருஷ்ணா அங்கே 3